ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதம் வங்கி கணக்கில் மத்திய அரசின் 2000 ரூபாய் ஹாப்பி நியூஸ். மத்திய அரசு வழங்கக்கூடிய 2000 ரூபாய் வங்கி கணக்கில் மார்ச் மாதம் 2026ஆம் தேதி எப்பொழுது வரவு வைக்கப்படுகிறது, யாருக்கெல்லாம் இந்த 2000 ரூபாய் கிடைக்கும், இதற்கான வழிமுறை என்ன, குறிப்பாக இந்த 2000 ரூபாய் பெறுவதற்கு என்ன வகையான நிபந்தனை அப்படின்றத தெரிஞ்சுக்குவோம். மத்திய அரசு விவசாயிகளுக்கு வருடத்திற்கு 6000 ரூபாய் உதவித்தொகை திட்டத்தின் மூலமாக 4 மாதங்களுக்கு ஒரு முறை 2000 ரூபாய் வீதம் சமத்தவணைகளாக பிரித்து வழங்கப்பட்டு வருகிறது. 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதம் மத்திய அரசின் இந்த 2000 ரூபாய் எப்பொழுது வரவு வைக்கப்படும் என்பது பற்றிய ஒரு தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த சமத்தவணை தொகை வரும் மார்ச் மாதம் 13ஆம் தேதி வரவு வைக்கப்பட இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி இந்த தொகையை விடுவிப்பார் என அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் கீழ் 22வது தவணை தொகையாக 2000 ரூபாய் எப்பொழுது விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும் என்பது குறித்த தகவல்கள் வெளியாகியுள்ளது. கடந்த 21வது தவணையின் போது மட்டும் சுமார் 70 லட்சம் தகுதியற்ற பெயர்கள் நீக்கப்பட்ட நிலையில் தற்போது லட்சக்கணக்கான பெயர்கள் நீக்கப்பட்டு வருவதாக தகவல்கள் வெளியாயிருக்கு. மத்திய அரசின் பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதி PM கிசான் திட்டத்தின் கீழ் பயன்பெறும் கோடிக்கணக்கான விவசாயிகளுக்கு ஒரு முக்கிய செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. கடந்த 7 ஆண்டு காலமாக நடைமுறையை ஆய்வு செய்ததில் திட்டத்தின் 22வது தவணை தொகை இந்த மார்ச் மாதத்தின் முதல் அல்லது 2வது வாரத்தில் விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் நேரடியாக வரவு வைக்கப்பட அதிக வாய்ப்பிருப்பதாக தெரிகிறது. இருப்பினும் இதுகுறித்த அதிகாரப்பூர்வமான தகவல்கள் ஏதும் இன்னும் வெளிவரவில்லை. இந்த திட்டத்தின் கீழ் தகுதி உள்ள விவசாயிகள் ஆண்டிற்கு 6000 ரூபாய் தலா 2000 ரூபாய் வீதம் 3 சமமான தவணைகளில் நேரடி பரிமாற்றம் மூலமாக பெறுகின்றனர். 2019 பிப்ரவரி 24 அன்று தொடங்கப்பட்டதிலிருந்து இதுவரை அரசு 21 தவணைகளை வெளியிட்டுள்ளது. வழக்கமாக ஜனவரி அல்லது பிப்ரவரி மாதங்களில் விடுவிக்கப்பட வேண்டிய இந்த தவணை இந்த முறை சற்று தாமதமாகியுள்ளது. இதற்கு முக்கிய காரணமாக தகுதியற்ற பயனாளிகளை கண்டறிந்து நீக்கும் பணியை அரசு தீவிரப்படுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது. கடந்த 21வது தவணையின் போது மட்டும் சுமார் 70 லட்சம் தகுதியற்ற பெயர்கள் நீக்கப்பட்டுள்ள நிலையில் தற்போதும் 22வது தவணையில் லட்சக்கணக்கான பெயர்கள் நீக்கப்பட வருவதாக தகவல்கள் வெளியாயிருக்கு. நிச்சயமற்ற முறையில் இத்திட்டத்தின் பலன்களை பெற்று வந்தவர்கள் மற்றும் விதிகளை மீறுபவர்கள் தற்போது நீக்கப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. குறிப்பாக EKYC முடிக்காதவர்கள், வங்கி கணக்குடன் ஆதார் எண்ணை இணைக்காதவர்கள், நில ஆவணங்களை சரியாக சரிபார்க்காதவர்கள், வருமான வரி செலுத்துபவர்கள் மற்றும் ஒரே குடும்பத்தில் ஒன்றுக்கு மேற்பட்டோர் பலன் பெறுவது கண்டறியப்பட்டால் அவர்களின் பெயர்கள் நீக்கப்படுகின்றன. உங்களுக்கு வரவேண்டிய 2000 ரூபாய் தடையின்றி கிடைக்க வேண்டுமெனில் கீழ்கண்ட 3 விஷயங்களை உங்கள் ஸ்டேட்டஸ் பக்கத்தில் ஆம் எஸ் என்று இருக்க வேண்டும். EKYC இது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. PM கிசான் இணையதளம் வழியாக OTP மூலமாகவோ அல்லது பொது சேவை மையங்கள் மூலமாகவோ இதை முடிக்க முடியும். நில இணைப்பு, உங்கள் நில ஆவணங்களை சரியாக இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். இதில் நோ என்று இருந்தால் உடனடியாக உங்கள் பகுதி வட்டாட்சியர் அலுவலகத்தை தொடர்பு கொண்டு சரி செய்ய வேண்டும். ஆதார் வங்கி இணைப்பு, உங்கள் வங்கி கணக்கு ஆதாருடன் இணைக்கப்பட்டு நேரடி பணப்பரிமாற்றத்திற்கு தயாராக இருக்க வேண்டும். விவசாயிகள் PM கிசான் அதிகாரப்பூர்வ இணையதளத்திற்கு சென்று நோன் யுவர் கஸ்டமர் KYC என்ற பகுதியை கிளிக் செய்ய வேண்டும். அங்கு உங்கள் பதிவு எண் மற்றும் கேப்சா குறியீட்டை உள்ளிட்டால் உங்கள் EKYC மற்றும் நில ஆவண சரிபார்ப்பு நிலவரத்தை தெரிந்து கொள்ளலாம். அரசு இன்னும் அதிகாரப்பூர்வ தேதியை அறிவிக்கவில்லை என்றாலும் மார்ச் மாதத்தின் நடுப்பகுதிக்குள் இந்த தொகை விவசாயிகளுடைய வங்கிக் கணக்கில் வந்து சேரும் என்று பலத்த எதிர்பார்ப்பு நிலவுகிறது. எனவே தகுதி உள்ள விவசாயிகள் தங்களது ஆவணங்களை இப்போது சரிபார்த்து கொள்வது அவசியம். விவசாயிகளுக்கு 2000 ரூபாய் மொத்தம் வருடத்திற்கு 6000 ரூபாய் மத்திய அரசு வழங்கப்பட்டு வருகிறது. PM கிசான் திட்டத்தின் மூலமாக இந்த 6000 ரூபாய் வங்கி கணக்கில் நேரடியாக செலுத்தப்படுகிறது. இந்த 6000 ரூபாய் 4 மாதங்களுக்கு ஒரு முறை என 3 தவணைகளாக 2000 ரூபாய் வீதம் சமதவணைகளாக பிரித்து வழங்கப்படுகிறது. இவற்றை பெறுவதற்கு தகுதியுள்ள விவசாயிகள் மட்டுமே தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கு வங்கி கணக்கில் இந்த தொகை வரவு வைக்கப்படுகிறது. 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 22வது தவணை வரவு வைக்கப்பட இருக்கும் நிலையில் எப்பொழுது வெளியிடக்கூடும் என தகவல் வெளியாயிருக்கு. மார்ச் மாதம் 13ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி இந்த தொகையை வெளியிடக்கூடும் என தகவல் வெளியாயிருக்கு.
இந்த தொகை வந்து தொடர்ந்து உங்களுடைய வங்கி கணக்கில் கிடைக்க வேண்டுமென்றில் நீங்கள் உங்களுடைய இகேஒய்சியை சரிபார்த்து வைக்க வேண்டும். குறிப்பாக 3 ஸ்டேட்டஸ் நிலைகளை பற்றி நீங்கள் உறுதி செய்ய வேண்டும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இகேஒய்சி கட்டாயம். இகேஒய்சியை நீங்கள் கண்டிப்பாக சரிபார்த்து கொள்ள வேண்டும். இகேஒய்சி முடிக்காதவர்களுக்கு இந்த தொகை வரவது சாத்தியமில்லை என்றும் கூறப்படுகிறது. இகேஒய்சி நோன் யுவர் கஸ்டமர் பணியை முடிக்க வேண்டியதும் கட்டாயம். அதிகாரப்பூர்வ இணையதளம் அல்லது மொபைல் ஆப்பின் மூலமாக இந்த பணிகளை நீங்கள் எளிய முறையில் செய்ய முடியும். இகேஒய்சியை நடைமுறையை கண்டிப்பாக உறுதி செய்ய வேண்டும். அதேபோல் நில இணைப்பு, உங்கள் நில ஆவணங்களை சரியாக இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். இதில் வந்து உங்களுடைய ஸ்டேட்டஸ் நீங்கள் செக் பண்ணும்போது நோ என்று இருந்தால் உடனடியாக உங்கள் பகுதி வட்டாட்சியர் அலுவலகத்தை தொடர்பு கொண்டு இவற்றை சரி செய்து உங்களுடைய நில இணைப்பு எண் விவரங்களை வந்து சரி செய்து கொள்ள வேண்டும். அதேபோல் வங்கியில் வந்து இந்த தொகை நேரடியாக செலுத்தப்படுவதால் ஆதார் வங்கி இணைப்போடு சரிபார்த்துக்க வேண்டும். அதாவது உங்களுடைய வங்கி கணக்கில் வந்து ஆதார் எண்ணை இணைத்துச்சிங்களா, சரியான முறையில் இணைக்கப்பட்டுள்ளதா என்பதை உறுதி செய்து வைத்துக் கொள்ள வேண்டும். விவசாயிகள் PM கிசான் அதிகாரப்பூர்வ இணையதளத்துக்கு சென்று உங்களுடைய நிலை என்பதை சரியாக தெரிந்து கொள்ள முடியும். தொடர்ந்து பெற்று வரக்கூடிய விவசாயிகள் ஒவ்வொரு வருடமும் தங்களுடைய இகேஒய்சி நடைமுறையை பின்பற்ற வேண்டியதும் கட்டாயம். வங்கி கணக்கில் வர வைக்கப்பட்டுள்ளதா, வங்கி கணக்கை சரிபார்க்க வேண்டும். வங்கி கணக்கில் உங்களுடைய ஆதார் எண் இணைக்கப்பட்டுள்ளதா என்பதையும் சரிபார்த்து வைத்துக் கொள்ளுங்கள். அவ்வாறு சரியான நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு மட்டுமே தொடர்ந்து 22வது தவணை வர வைக்கப்படும் என்றும் 22வது தவணை மார்ச் மாதம் இறுதியில், அதாவது மார்ச் மாதம் 2வது வாரத்தில் வர வைக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக மார்ச் 13ஆம் தேதி வங்கி கணக்கில் வர வைக்கப்படும் என ஒரு தகவல் வெளியாயிருக்கு. இந்த தகவல் பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மீண்டும் இதேபோல் ஒரு பயனுள்ள தகவலில் சந்திக்கலாம். நன்றி.